Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கௌதம் சார், அசெம்பிளியில் தமிழ்நாடு பிரச்சனை நிறைய இருக்குது. இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் கிட்னி முறைகேடு தொடர்பாக பேசணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் திரும்பவும் மத்திய அரசு அந்த சப்ஜெக்டை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து வச்சு அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு பிரச்சனைகள் குறித்து அசெம்பிளியில் முழுமையாக பேச முடியாது. சட்டப்படி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி தமிழ்நாடு பிரச்சனையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்றம் பேசுவதற்கு முழு அதிகாரம் படைத்தது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சட்ட முன்வடிவும் கொண்டு வந்த பிறகு அதை ஆளுநர்கிட்ட அனுப்பும் பொழுது அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக தான் செயல்படுறாரு தவிர ஒரு கவர்னராக அவர் செயல்படுவதற்கான எந்த விதமான எண்ணமும் அவருக்கு இல்லை. அவர் செயல்படுகின்ற முறை ஒரு ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் ஏஜெண்ட்டாக தான் அவர் இருக்கார். ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆளுநர் என்பவர் அரசாங்கம் எந்த மாநில அரசாங்கமும் கொண்டு வருகின்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட் தான். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு பாலமாக தான் அவர் இருப்பாரே தவிர அந்த பாலமே முழுமையாக அதிகாரம் புரிந்ததாகன்னா கிடையாது. அந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் கௌதம் சார், இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் வச்சார் இல்லையா ஆளுநருக்கு எதிரான பதிவு, இது தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்தொடர்களையும் ஆளுநருக்கு எதிராக ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் கிட்னி முறைகேடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. எதிர்கட்சிகள் சட்டசபையில் எதிர்கட்சிகள் அது சார்ந்து வாதிக்க வேண்டும் அப்படின்னு போகிற போது அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஆளுநர் கொடுத்து டெய்லி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறாருன்னு திமுக அரசு பதவியேற்றதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை எதிர்கட்சியுடைய பிரச்சனை ஏன் பேச மறுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எழுப்புகின்ற முறை ஒன்று இருக்குது. அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் பெண்டிங்கில் இருக்குது. தமிழ்நாட்டிற்கு ஜீவாதாரமான பிரச்சனைகள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கும்போது பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் இப்போ எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் கிட்ட நெருங்க மக்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுல தான் அவங்களுடைய முயற்சி இருக்குதே தவிர எந்த விஷயத்தை மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒத்துழைப்பு எதிர்கட்சிக்கிட்டே கிடையாது. எப்பவுமே எதிர்கட்சிகள் எதிரும் புதிருமான கட்சிகள் தான் நிற்கிறாங்களே தவிர மக்கள் நலன் திட்டம் சார்ந்து செயல்படுகின்ற பொழுது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற மனநிலை இங்கே இல்லை. அது ஒரு வெளிப்படையாக நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன், கிட்னி விவகாரம் தொடர்பாக அசெம்பிளியில் விவாதிக்கணும்னு உங்களுக்கு இல்லை, அது விவாதிச்சு தான் ஆகணும். அதனால் நான் அதை மறுக்கலை. மக்கள் இவங்க ஒரு எழுப்புகின்ற பிரச்சனை எது ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் போகின்ற நேரத்தில் நீங்கள் அதை ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதுக்கேற்றபடி தான் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ முதல்வர் கவர்னரை பற்றி பேசுவது கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கூடாது, பலமுறை பேசிட்டார். என்ன பதிவு வச்சிருக்கிறாரோ இது நீங்க அசெம்பிளி குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் ஆளுநர் குறித்து பதிவு வச்சாச்சு. அதுதான் சொல்றேன், பேச வேண்டிய நிர்பந்தத்தை கவர்னர் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு கவர்னர் அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய கவர்னரா இல்லாம எல்லா மசோதாக்களையும் கிடப்புல போடுறது இல்லைன்னா திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு பாஜகவின் ஒரு டைரக்ட் ஏஜெண்டா தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. அப்போ அவர் மீதான விமர்சனங்கள் எங்க வைக்கப்படும்னா ஒண்ணு மக்கள் மன்றத்தில் வைக்கப்படும், அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்தில் வச்சு சட்டமன்றத்தில் வைக்கிற போது முடிச்சிடறேன். சட்டமன்றத்தில் வைக்கும்போது என்னன்னா ஒரு கூடுதலான ஒரு சட்ட அழுத்தம் அதுக்கு கிடைக்குது. மக்கள் விமர்சனம் பண்றதுலாம் பத்திரிகையில பதிவாகிறது கிடையாது. நானோ நீங்களோ வெளியில பேசுவதெல்லாம் பதிவாகிறது கிடையாது. ஆனால் ஒரு நாள் விஷயத்துல போயிடும். ஆனால் சட்டமன்றத்தில் ஆளுநர் மீது கொண்டு வரப்படுகின்ற எல்லா கண்டனமாக இருந்தாலும் சரி, அவர் மேலே கொண்டு வருகின்ற எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, சட்டப்படி அது பதிவாகுது. அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி கிடைக்குது. அப்போ திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஆமா சட்டமன்றத்தில் எதுவும் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க பிற்காலத்தில் ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசுறது என்ன கான்ஸ்டிடியூஷனல் இதை உருவாக்க போகுது? இப்போ ஒரு சட்டத்தை சட்டமன்றம் என்பது சட்டங்களை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு. அங்க பேசப்படுகின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு சட்டப்படியான மதிப்பே இருக்குது. நீங்க அரசாங்கத்தில் கோர்ட்டுக்கு போகும்போது சாட்சிகளுக்கு ஆவணங்களை எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த டிபேட்ஸை கூட எடுத்து போய் காட்ட முடியும். இது இருக்கின்ற ஒரு மரபு. அதனால பல விஷயத்துல உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஒரு இதுலயாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த விவாதங்களை எடுத்துட்டு போயிருக்காங்களா? தேவைப்பட்டதானே கொடுக்க முடியும். தேவைப்பட்டாதான் உங்களுக்கு நிறைய பிரசிடென்சி இருக்கும்போது அதை கொடுத்து அவங்க தீர்ப்பு வாங்கிட்டு வரும்போது இதை தான் எடுத்து போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இருக்குதுன்னு சொல்றதுக்கு காரணமே சட்டமன்றமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தானே. தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு சட்டம் ஏற்றி இருக்கீங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனாலிட்டி. விவாதம் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கு, கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கும் வந்து அதாவது அரசமைப்பு சட்டம் உருவாகின்ற பொழுது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி விட்ட பிறகு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில என்ன நடந்ததோ அதை இன்னைக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. ரெஃபரன்ஸுக்கு அம்பேத்கர் என்ன சொன்னாரு, முகர்ஜி என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் முக்கியத்துவமானதுன்னு நீங்க இப்போ தமிழ்நாட்டின் அதிமுக்கியத்துவமான பிரச்சனையா கரூர் பிரச்சனையும் கிட்னி முறைகேடும் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நீங்க அசம்பிளிக்குள்ள பேசுனீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும்? பேசணும், கண்டிப்பா பேசியே தான் ஆகணும். கரூர் விஷயத்தை பேசி ஆகணும், நீங்க சொல்ல கிட்னி முறைகேடு விஷயத்தையும் பேசி ஆகணும். ஆனா இது ரெண்டுத்துக்குமே ஒட்டுமொத்த செஷனே நீங்க இழுத்துட்டு இருப்பீங்களா சார்? ரொம்ப முக்கியம் இல்ல சார். அதுதான் நான் சொல்றேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, உடனே வெளிநடப்பு பண்றீங்க, என்ன சொல்லிருக்காங்க சார்? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தோணுது அவருக்கு? அவர் வந்து இல்ல நான் என்ன சொல்றேன், வினித் கமிட்டி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுக்காவில் மட்டும் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன ரிப்போர்ட்டு உங்களுடைய சுகாதாரத்துறை துணை செயலாளர் தான் கொடுத்திருக்காரு, வினித் ஐஏஎஸ். அந்த ரிப்போர்ட் தான் இப்போ வந்து முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளா நான் சொல்றது என்னன்னா, இந்த பிரச்சனைகளை விவாதிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. அது கிட்னி முறைகேடு வழக்காக இருந்தாலும் சரி அல்லது கரூர் பிரச்சனை தொடர்ந்து அது பேசிக்கொண்டு தான் ஆகணும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த இன்னைக்கு கொடுத்த தலைப்பு ஆளுநர் பரிந்துரையை வந்து அதன் மீது தான் உங்களுடைய மைய விவாதமா இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அது விஷயத்தை வந்து பேச அதுதான் நான் சொன்னது வந்து இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இது வந்து ஒரு ஆளுநர் ரவி வந்து தொடர்ந்து வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் செயல்படுகின்ற பொழுது அதை பற்றி பேசுவதற்கு முதல்வருக்கு முழு உரிமை உண்டு. அதுதான் நம்ம பேசணும். விசிகாவுடைய பார்வை கூட கிட்னி முறைகேடு தொடர்பாக அசெம்பிளில பேசணும் அப்படிங்கறத விசிகா தப்பே சொல்லல, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையா. கண்டிப்பா பேசணும். எதிர்க்கட்சிகள் எல்லாமே வைக்கிறாங்க, இதை நீங்க முதல்ல பேசுங்க அப்படின்னு வைக்கிறாங்க. அதை பேசுறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு. அதை தாண்டி உடனடியா இன்னொரு சப்ஜெக்டை கொண்டு வராங்க. இந்த சித்த மருத்துவ கல்லூரி சம்பந்தமான விஷயம் பல்கலைக்கழகம்னா தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரண்டாவது நாள் கூட்டத்தில் இதை கொண்டு வரணும். சட்டப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு. அது நம்ம வந்து மறுக்கவே இல்லை. ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறதால எங்களுடைய ஸ்டாண்டு எதிரானிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து மக்கள்கிட்ட பேசிதான் நம்ம ஆகணும். ஏன்னா ஒரு இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி பிரச்சனை தான். அது ஏன்னா கிட்னி திருட்டு அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் செய்கின்ற அனைத்து விஷயத்துக்கும் கண்டிக்கின்ற முழு உரிமை இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. இது ரெண்டு தான் எங்களுடைய கிளியரான ஒரு ஸ்டாண்டு. இதில் நாங்கள் வந்து பூசி மெழுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எதிர்கட்சிகள் இதை வந்து எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் அரசியலாக்குகின்ற வேலையை தான் செய்கிறாங்களே தவிர இது முறையாக வந்து டிபேட் பண்ணுங்கன்றோம். நாங்கள் அது எங்களுடைய கடமை. அரசியலாக்கினாதான் நல்லது நடக்கும். ஆயிரக்கணக்கான பேருடைய கிட்னிகள் திருப்பி போகாம தடுக்கணும்னா இதை நாங்க பிரச்சனை ஆக்கினால் மட்டுமே நடக்கும். அது எங்களுடைய கடமை. அதுதான். அதாவது ஒரு எதிர்கட்சி வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் இப்ப நமக்கு வந்து சட்டமன்றத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்கட்சியா செயல்படுவதற்கு பதில் எதிரி கட்சியா தான் செயல்பட்டு இருக்காங்க. இருக்கட்டுமே, நல்லது நடக்கட்டுமே. நல்லது நடந்தா பிரச்சனை இல்லை. நிறைய விஷயங்கள்ல நிறைய பேட்ச் அடிஞ்சு இன்னைக்கு போயிருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் அவங்களோட எதிர்ப்பை காட்டுவதற்கான அனைத்து உரிகளும் இருக்குது. அதை நம்ம மறுக்கல. அது மக்கள் பிரச்சனை தானே. கிட்னி முறைகேடுங்கிறது ஒரு மக்கள் பிரச்சனை கொண்டு போறாங்க. கரூர் நெருக்கடிங்கிறதும் அந்த 41 சம்பவமும் அதுவும் மக்கள் பிரச்சனை. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே கொண்டு போறாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ கரூர் பிரச்சனையை வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இது ஒரு தாவேகா என்கிற ஒரு கட்சியினால நடந்த ஒரு பெரிய டிசாஸ்டர். இது விஜய் வந்து நேரடியாக எல்லாரும் கொண்டுட்டாங்கன்னு யாரும் குற்றம் சொல்லலை. முதல்வராக இருக்கட்டும், அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், யார் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கட்டும், யாருமே வந்து விஜய் கொன்னுட்டாருன்னு சொல்லல. தாமதமாக வந்ததுதான் காரணம். முதலமைச்சர் சொன்னதை எப்படி எடுத்துக்கிறது? 7 மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் காரணம்னு சட்டமன்றத்திலே பேசுறாங்க. ஆமா, தாமதமா வந்தா இருங்க, இதெல்லாம் எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. தாமதமா வந்ததால என்னென்ன குற்றம் சுமத்துறாரு முதலமைச்சர். நீதிமன்றத்துல இது சார்ந்த விசாரணை இருக்கும்போது சிபிஐ விசாரணை நடக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு தான் விசாரணை தொடங்குறாங்க. ஆனா முதலமைச்சர் இங்க என்ன சொல்றாரு? தாமதமாக வந்தது ஒரு காரணம் அப்படின்னு யாரையோ குற்றம் சுமத்துறாரு முதலமைச்சர். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது தாமதமா வந்தது ஒரு காரணமா இல்லையான்னு உலகத்துக்கே தெரியும்.
ஏன்னா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்க ராத்திரி 7 7 மணிக்கு இல்ல 3 to 10 தான் அவருக்கு ஒதுக்கப்பட்ட டைம். அவருடைய நேரத்துக்கு தான் அவர் வர்றாரு. நேரத்தை நீங்க வந்து தவறான மாத்தி புனைக்கதையை தொடர்ந்து இது பண்ணாதீங்க. இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன், காலையில 7 to 3 to 10 தான் வந்து இல்ல அந்த டைம் எல்லாம் கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. பெர்மிட்டட் டைம் 3 to 10 தான். அதுல எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்ல. இப்போ அந்த தாமதம் மட்டுமே காரணம் கிடையாது. அது பல விஷயங்கள் வந்து இனிமேல் நாம அந்த விசாரணைக்குள்ள நான் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்கொயரி போட்டாச்சு, அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு நீங்க அது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. ஆனா முதலமைச்சர் அதை ஓபன் பண்றாரு. முதலமைச்சர் ஓபன் பண்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு 2 விஷயம் அவங்களுக்கு பர்டன். கான்ஸ்டிடியூஷன்ல அவருக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்களா இந்த மாதிரி ஒரு வழக்கு நடக்கும்போது இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது? சட்டமன்றத்துல எது பேசுறதுக்கு அனுமதி உண்டு உங்களுக்கு. ஒளிபரப்பாகுது சார். அதுதான் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு காலத்துல ஒளிபரப்பாகாது, நீங்க அதுக்குள்ள என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது உடனடியா நேரடியா நீங்க ஒளிபரப்பு பண்றீங்க மக்கள்கிட்ட. எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத கௌதம சார் எதிர்க்கட்சி தலைவர் பேசினதை ஒளிபரப்பு செய்யல, ஆனால் முதலமைச்சர் பேசுறதை நீங்க நேரடியா ஒளிபரப்பு செய்றீங்க. அதை நான் பார்க்கல, அந்த விஷயத்தை அந்த டிவியில் அதை நான் பார்க்கல, அதனால் அதுக்கு என்னால் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்கு என் மேல் நான் வந்து ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமே தவிர, இந்த கரூர் பிரச்சனை என்பது ஒரு டிசாஸ்டர். அதுக்கு வந்து முதல்வர் வந்து அவர் வந்து குற்றம் சுமத்துறார் அப்படின்னா, அவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகா பண்ணது என்பது ஒரு மிகப்பெரிய தவறு. என்னன்னா ஒன்று அவங்க வந்து அந்த இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஒன்று ஏன்னா விஜய் தப்பிச்சு மெட்ரா சென்னைக்கு வந்துட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எங்களுக்கு கைமீறி போச்சு, எங்களுக்கு முன் அனுபவம் இல்லை, அதனால வந்து இப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. காவல்துறை அதிகாரிகள் திரும்பி சென்னைக்கு போக அழுத்தம் கொடுத்தாங்கன்னு நீதிமன்றத்திலேயே தாவேகா தரப்புல பதிவு செய்யப்பட்டது. தாவேகா தரப்புல மாத்தி பேசியிருக்காங்க. ஆனா நான் சொல்றது என்ன, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், என்ன பேச விடுங்க. இப்போ இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, 41 குடும்பங்கள்ல வந்து பல இழப்புகள் வந்துடுச்சு. இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும், ஒன்று இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக திமுக அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டே அப்படி திருப்பி விட்டாங்க. அப்போ டிஃபென்ஸ் ஏரியாவுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வருக்கு இருக்கு இல்லையா? அவருக்கு கிடைக்கின்ற எல்லா வாய்ப்புகளும் பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதை வந்து